இருங்க. ஸோ இன்னைக்கு வந்து எங்க அத்தைக்கு ஷாப்பிங் என்னெல்லாம் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். என்ன எடுப்பீங்க? எடுத்துட்டு சொல்றாங்க. பெரிய லிஸ்ட். என்ன ஒரு ரெண்டு எடுத்தீங்க? Hey, this is mine Brilla. Hey, Gims, I'm Papa Brilla. அப்பா எல்லாம் கண்ணாடி இல்ல, அது என் அம்மா கண்ணாடி. அப்பா அம்மா ஷேரிங். ஷேரிங் இஸ் கேரிங். No. Yes. I close the door. I squeeze. அப்பா கண்ணாடி நானு. மாமா இங்க பாரு, அவளை வாங்கி கொடுத்துட்ட அவனுக்கு. காருக்குள்ள தட்டு, பழம் கட் பண்றதுமா, மாதுளம் பழம் குழந்தை கட் பண்ணு. அவங்க காருக்குள்ள தட்டு, நான் காருக்குள்ள மேக்கப் செட்டு. இல்ல மாதுளம் பழம் கட் பண்ணி டப்பால போட்டு வச்சுக்காது. அதுக்காக அத்தை வந்து ஃபுல் கெட்டப்ல ரெடி ஆயிருக்காங்க. சூப்பர், கிளம்பலாம். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே ஷாப்பிங்கு, அதுக்கப்புறம் என்னோடய நாத்தனார் வீட்டுக்கெலாம் நாங்கள் வந்து போகிறோம். ஸோ இதை தான் இந்த விலாகில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இந்தியானாலே வந்து ஷாப்பிங் தான். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த டேவை வந்து வேஸ்ட்டே பண்ணக்கூடாது எங்களுக்கு அந்த ஒரு மாதத்தில். ஸோ ஷாப்பிங்கு, ஃபுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்ட்டு பயங்கரமாக வந்து வேலை பார்ப்போம். இந்தியா வந்தால் ரெண்டு சைடு வீட்லேயும் சொல்கிறது என்னென்னா, ஒரு நாள் கூட நீங்கள் வீட்லேயே தங்க மாட்டீங்க அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது, ஃபுட்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு இருக்கும். ஸோ போகிற வழி ஆன் த வேல பார்த்திங்கன்னா இந்த சத்யம் ரெஸ்டாரண்ட்டுன்ட்டு இருந்துச்சு. சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் தான், பட் வந்து அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சுங்க. எனக்கும் எங்கள் மாமாவுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணோம், அங்கே போய் டிஸப்பாயின்மெண்ட் ஆனதெல்லாம் உண்டு. பட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் உண்மையாகவே நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நான் இன்னும் இந்த சாம்பார் இட்லியை வந்து மறக்கிறதா கிடையாது. எங்கே போனாலும் இந்த இந்தியா ட்ரிப்பு ஃபுல்லாக சாம்பார் இட்லி தான். நிலானிகா வந்து தோசை சாப்பிட்டா, எங்கள் மாமாவும் வந்து ஒரு பொடி தோசை, அப்புறம் எங்கள் அத்தை வந்து பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டா. ஸோ இதான் எங்கள் பில் அமௌண்ட்டு. இந்தியா வந்தால் அந்த ஒரு ஃபஸ்ட்டு 10 நாள் நம்ம வெளியே போய் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோதான் பில் ஆச்சான்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் எனக்குலாம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா யூரோப்லலாம் நம்ம அதே இட்லி தோசை சாம்பாருக்கு அவ்வளோ பே பண்ணுவோம். நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க சேலரி அதிகம், அது அதிகம், இது அதிகம்னிட்டு. கரெக்டு தான். பட் நம்மளோட மைண்ட் செட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி இருக்கும். இதுவே ஒரு பீட்சா சாப்பிட்றோம், இல்லை வந்து பாஸ்தா சாப்பிட்றோம், இல்லை இங்கே இருக்கிற ஜெர்மன் ஃபுட்டை சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பே பண்ண மனசு வரும். பட் நம்ம ஊர் ஃபுட்டோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும்ல, அதுக்கு இவ்வளோ காசா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ எத்தனை பேர் இப்படி இருப்பீங்கன்ட்டு சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம ஷாப்பிங்க்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட் தாங்க வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி எனக்கும் ஷாப்பிங், எங்கள் அத்தைக்கும் ஷாப்பிங்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோம்பேட்டில் எல்லாமே இருக்கும். போத்தீஸு, சரவணா ஸ்டோர், சென்னை சில்க்ஸு, அப்புறம் நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மேக்ஸு, லிவைஸு, ட்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஒரே ஸ்ட்ரீட்லேயே இருக்குமா. ஸோ இந்த இடத்துக்கு போனால் எல்லா கடையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஈஸியாக முடிச்சிடலாம். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனிலேருந்து வரும்போது சும்மா ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வரதுக்கு முன்னாடியே மிந்த்ராவில் வந்து சும்மா ஆர்டர் போட்டு ஒரு ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ்ஸுன்னு வச்சுப்பேன். எனக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பிடிக்காது. கடைக்கு போயிட்டு போட்டு பார்த்து ஃபிட்டெல்லாம் செக் பண்ணி ஃபீல் பண்ணி அப்படி வாங்குறது தான். ஒரு சின்ன ட்ரெஸ்ஸுனாலும் எனக்கு அப்படி வாங்கணும், அதுதான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி மேக்ஸ் இல்லை ட்ரெண்ட்ஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு போடுற மாதிரி குர்த்தீஸு, நைட் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி வாங்கிப்பேன். நெக்ஸ்ட் இப்போ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறாங்கன்னா சும்மா ஒரு 1000 rupees 1500 rupeesக்கு வந்து வாங்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸையே ரிப்பீட்டடாக அந்த 1 மாதமோ 2 மாதமோ இந்தியாவில் இருக்கும் போது போட்டு நல்லா அடிச்சுட்டு அதை இந்தியாவிலே வச்சுருவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் வேணால் ஜெர்மனி கொண்டு வருவேன். தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணி வாங்குவோம்ல, அதெல்லாம் நல்லா பிராண்டட் ட்ரெஸ்ஸஸாக போயிட்டு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு ஜெர்மனிக்கு கொண்டு போவேன். இதுதான் என்னோடய ரொட்டீனு. நானும் எங்கள் அத்தையும் ட்ரையல்
ஷாப்பிங் பண்ணுற குஷியில் நிறைய கிளிப்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. எனக்கு ஷாப்பிங், அப்புறம் எங்கள் அத்தைக்கு ஷாப்பிங், அப்புறம் இந்த நிலானிகா குட்டிக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ 3 பேருக்கும் ஒரே ஃப்ளோரில் ஒரே கடையில் வந்து முடிச்சாச்சு. ஆக்சுவலாக மேக்ஸில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கேயே ட்ரையல் ரூமில் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். ஏன்னா இப்போ எங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து போகிறோம். இங்கே ஒரு லக்கேஜ் உட்காந்துக்கிட்டு போகிற வேண்டியல லக்கேஜ். இன்னைக்கு எங்க மாமாவோட கார்டு இன்னைக்கு அம்மாவும் மருமகளும் இவ வந்து லக்கேஜ். இன்னைக்கு வந்து அம்மாக்கு பொண்டாட்டிக்கு பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு எங்க மாமா கார்டு டரன்னு நாங்க வந்து கிழிச்சிட்டு வந்திருக்கோம். கார்லயே மேக்கப் கிட்டோட தான் நாங்க சுத்தோம். இப்ப யார் வீட்டுக்கு கூட்டு போறீங்க? எங்களை எங்க பொண்ணு வீட்டுக்கு, ராமச்சந்திரன் அக்கா வீட்டுக்குன்னா இங்க வந்து எங்க மாமா வந்து எல்லா பெரியம்மா சித்தி எல்லாரையும் சேர்த்து அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க. இப்ப வந்து யார் மாமா? பெரியம்மா பொண்ணா சித்தி பொண்ணு? சித்தி பொண்ணு வீட்டுக்கு போறோம். ஆனா சித்தி வீட்டுக்கு போறோம், சித்தியோட பொண்ணு வீட்டுக்கு போறோம். சித்தி பொண்ணு வீட்டுக்கு போறோம். அம்மாதான். ஆமா, ஆனா அம்மாதான் கிடையாது. சின்னம்மா. சோ எல்லாத்தையும் காருக்குள்ளேயே வச்சிருக்கிறது எல்லாத்தையும். அந்த பெரிய என்ன நீங்களும் மேக்கப் இங்க பாருங்க, தலைவாரு நல்லாதான் வரணும். வந்து அந்த பைபாஸ் தான் ஏரியா சொன்னாங்க எல்லாரும். ஆமா, மதுரை வயல் கிடையாது. என்னைய மாதிரி யாருனா இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பயுமே எங்கள் காரில் பேசிக்கான ஸ்கின் கேர் அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் செட் பண்ணி ஒரு பவுச்சில் வச்சுப்பேன். இன்றைக்கி வந்து ஃபுல் டே ஷாப்பிங்கு, பயங்கர டயர்டாகிடும்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ட் ஈவினிங் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறோமா, அதனால் மொத்த மேக்கப் சாமானியும் கரெக்டாக பேக் பண்ணி ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எப்போனா கேட்பீங்க, நீங்கள் என்ன வந்து மேக்குன்ற என்ன லிப் ஷேட் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக் பிராண்டோட லிப்ஸ்டிக் தாங்க எனக்கு செட் ஆகும். மற்ற எது போட்டாலும் சாப்டு லிப்ஸ் இல்லை கிராக்டு லிப்ஸ் மாதிரி ஆகிடுது. அது ஏன்னு எனக்கே தெரியல. ஸோ நான் மேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஷேடு வச்சுருக்கேன். இந்த லிப் லைனர் என்னோட மோஸ்ட் ஃபேவரெட்டு. இது வந்து பர்கண்டி ஷேடு. நெக்ஸ்ட்டு வந்து சில்லி அடிக்ட்டுன்ட்டு, இது வந்து ஒரு லிமிட்டட் வெர்ஷனாக நான் வாங்கினேன். இது வந்து சில்லி அடிக்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து தீவா, அதுக்கப்புறம் மேரு. எனக்கு ரூபி ஊ வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரூபி ஊ வந்து நல்லா நிறைய டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணதுனால அடுத்த ஷேடை ட்ரை பண்ணுவோன்ட்டு இப்போ கரண்ட்டாக இதான் என்னோட லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸில் இருக்குது. அது இல்லாமல் கலர் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ரேவ்லானோட பிங்கிஷ் ஷேடெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ மிக்ஸ் மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஐலைனர் பார்த்திங்கன்னா கொலோசலோட மேப்ளின் கொலோசலோட இந்த எல்லோ ஐலைனர், மஸ்காராவும் அதே தான். காஜல் வந்து எப்பயுமே லாக்மி ஐகானிக் காஜல் தாங்க. மற்ற எது போட்டாலும் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும், அதனால் அது மட்டும்தான். அண்ட் ஃபவுண்டேஷன் கன்சிலர்லாம் விட்டு ஒரு 2-3 வருஷம் ஆகிடுச்சுங்க. ஒரு நாள் கூட போட்டதே கிடையாது. இந்த 2-3 வருஷத்தில் இப்போல்லாம் ஃபுல்லாக ஸ்கின் கேர் தான். ஆனால் எப்போனா இந்த மாதிரி மேக்கப் வீடியோஸ்லாம் பார்த்தேன்னா டெம்ட் ஆகி வீட்லேயே போட்டுட்டு ட்ரை பண்ணுறதுக்குலாம் ப்ராடக்ட்ஸ் வாங்குவேன். ஆனால் வந்து வெளியே போடுறது கிடையாது. கார்லேயே ஸ்நாக்ஸு, கார்லேயே மேக்கப்பு எல்லாம் பையன் ஆப்பிள் கேட்டாப்புல தோல் எடுத்துக்கிறேன். பையனுக்கு ஆப்பிள் கட் ஆகுது. தோல்ல வாக்ஸ் இருக்குது. தோல் வேணாமா? ஆமா. இதுக்குள்ள ஸ்நாக்ஸ் இல்ல, இதுக்குள்ள பேக் இருக்கு. இதுக்குள்ள ஸ்நாக்ஸ் இல்லடா, இதுக்குள்ள இதுவும் இருக்கு, ட்ரெஸ் இருக்கு. ட்ரெஸ் இங்க பாரு, ஸ்நாக்ஸ் பண்ணு. அம்மா ஃப்ரூட்ஸ் வாங்குறாங்களே.
அண்டு இப்போ வந்து எப்போ பாரு முடியலே தான் கை வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஹேர் கட் பண்ணி 2 நாள் தான் ஆகுது. அதனால் இப்படி பண்ணுறதும் அப்படி பண்ணுறதோன்ட்டு அது ஒரு மேனரிசமாகவே மாறிடும். எத்தனை பேர் இப்படி சுற்றுவீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு வாரத்துக்கு என்னோடய ஹேர் ஃப்ளிப் பண்ணுறது என்ன, அதை வந்து அப்பப்போ கை வச்சு இது பண்ணிகிட்டே இருக்கிறதுன்ட்டு இப்படியே தான் அந்த ஹேர் கட்லேருந்து 1 வீக் பண்ணுவேன் நான். அண்டு இவங்கெல்லாம் போயிட்டு டீ குடிச்சிட்டு வரேன்ட்டு டீ ஷாப்பில் போய் டீ குடிச்சிட்டு வந்தாங்க. வரும்போது இந்த தேங்காய் போட்டு அந்த இது பேர் என்ன எதோ சொல்லுவாங்கள்ல, அது வந்து வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதுக்குள்ளே டியூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் தேங்காய்லாம் துருவி போட்டு சூப்பராக இருக்கும். நிக்கா குட்டிக்கும் இது ரொம்ப பிடிச்சி அவள் ஒன்று சாப்பிட்டு என்னையும் சாப்பிட விடாமல் எந்தையும் சேர்த்து சாப்பிட்டா. அண்டு இப்போ வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்தாச்சு. போனதும் வெல்கம் ட்ரிங்காக எங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி சூப்பு. இந்தியா ட்ரிப்பு இதுக்கு தாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு நாத்தனார் அத்தை மாமா மாமி இவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு அவங்க ஆசையாக சமைச்சு நம்மளுக்கு வந்து பல வருஷம் பார்க்காம இருப்போம். எல்லா ஸ்டோரியும் பேசிக்கிட்டு நல்லா வகை வகையாக சமைச்சு போடுவாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கும்ல. அதுதான் வந்து ஊருக்கு போகிற சந்தோஷமே அதுதான். ஸோ நல்லா வந்து நிறைய வெரைட்டி வந்து செஞ்சுருந்தாங்க. ப்ரானு அப்புறம் எக்கு சிக்கன் குழம்பு நாட்டுக்கோழி சூப்பு ஃபிஷ் ஃப்ரையு ஃபிஷ் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக வந்து சாப்பிட்டு முடித்தோம். இதெல்லாம் தான் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே. நம்ம ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதே வந்து இதெல்லாம் தான்ட்டு நானும் சரி எங்கள் மாமாவும் ஃபீல் பண்ணுறது. மீன் நல்லா ருசியா இருக்கு. ருசியா இருக்கு. அப்படியா? அது எடுமா சங்கரமா என்ன மீன் எடு என்ன இருக்கு? மீன் குழம்பு வச்சு சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சுதா மாமா எப்படி டெம்பரேச்சர் வீடியோ நாட்டுக்கோழி சூப் எடுத்தியா? நான் எடுத்துட்டேன். எல்லாத்தையும் சுதா மாமா காணுங்க. எல்லாத்தையும் மாத்தி எழுதிடலாம். ஆமா. சிக்கன் நேத்து எப்படி தெரியுமா சுதா மாமா சொன்னாங்க? சாப்பாடு கவிதாக்கா சாப்பாடு எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. இல்ல இல்ல எங்க நீங்க ருசியா வருதுன்னு தெரியலையே. மீன் என்ன பிரான் கையெடு மாமா கையெடு. குதிக்கிறது தாவறது பறக்கிறது அப்புறம் மேயறது. குருமாவோட ஹிஸ்டரி ரீப்ளேஸ் ஆயிடுச்சா? இல்ல டாக்டர் கவிதா மணவாளன். PhD in progress. சொல்லு சொல்லு. ஏய் இந்த குடும்பத்துல ஃபர்ஸ்ட் PhD டச் படிச்சிட்டு இருக்கமா? இல்ல இங்க இல்ல அந்த படையப்பா படத்துல சொல்வாங்க மாப்பிள்ளை இவர்தாங்க ஆனா Dress எந்தன்ற மாதிரி. இங்க பாருங்க மணவாளன் இவர் அப்பா தாங்க ஆனா படிக்க வச்சது இவர்தாங்க. சரி அடுத்த டைம் பார்க்கும்போது 2 குழந்தைய அவங்க வீட்டுக்கு ஏங்கா 2 சொன்னீங்க எங்களுக்கு 3 வேணும்க்கா. ஆமா தங்கச்சி பொண்ணு மாதிரி பொண்ணு வீட்டுக்கு வந்துக்கிறோமா? ஓகேங்க டன். போலாமா? இங்க பாரு நீலா இங்க பாரு அண்ணா கூட பாரு. போட்டோ எடுக்கறாங்க பாரு. அந்த ஓகே வாங்க போட்டோ எடுக்கலாம். எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணணும். எல்லாரும் மொத்த எல்லா குடும்பமும் எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணணும். அடுத்த ஜெனரேஷன். ஐயோ சூப்பர் மாமா உங்க அம்மாவை பாத்தியா இல்லையா? உங்க அம்மா பாரு கொரியன் லவ் கொடுக்குறாங்க. சூப்பராக வந்து சாப்பிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. மீன்லேயே அவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்க. சங்கரா மீன் குழம்பு, அதுக்கப்புறம் மத்தி மீன் ஃப்ரை, அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு மீனில் ஃப்ரைன்ட்டு பயங்கரமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து பாதி தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டோமா. டிரைவர் போட்டு தான் நாங்கள் வந்தோம். ஸோ அவர் வந்து எப்பயுமே நடுவில் நிறுத்தி டீ குடிச்சிக்கோங்கண்ணான்னு சொல்கிறது. ஏன்னா நைட் டைம் வந்து ட்ராவலில் டீ குடித்தா அப்படியே தூக்கெல்லாம் கலைஞ்சிச்சுமா. சூப்பராக ட்ரைவ் பண்ணுவாங்கன்ட்டு தான். இது ராஜி சுந்தரம் இல்ல வேர்க்கல சுந்தரம். சாப்பிடுறியா?
இதான் எனக்கு சொர்க்கமே. எல்லா வீடியோஸ்லேயும் கூவி கூவி நான் வந்து ப்ரமோட் பண்ணுறது இந்த காஃபியோ அந்த பட்டர் பிஸ்கெட்டோ தொட்டு சாப்பிட்றத பற்றி தான். அவ்வளோ பிடிக்குங்க. இப்போல்லாம் எப்படி என்னையை சுற்றி இருக்கிறாங்கன்னா, எங்கள் மாமனார்கள் இருக்கட்டும், எப்போ டீ கடைக்கு போனாலும் பிஸ்கெட் வந்து நான் கேட்காம அவரே வாங்கிட்டு வந்துடுறாரு. ஏன்னா அவருக்கே தெரியும் இந்த பொண்ணு வந்து பிஸ்கெட்டுக்காக தான் இந்த காஃபியே குடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு எங்கள் அத்தை வீட்டில் வந்து காஃபி போட்டாலுமே நான் போய் பிஸ்கெட் வாங்கிட்டு வரட்டுமாம்மான்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு வந்து நான் இந்த பிஸ்கெட்டை வந்து எவ்வளோ லவ் பண்ணுவேன்ட்டு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த நாள் இன்னைக்கு இப்படி தான் போச்சு. நம்ம வாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். போயிட்டு நம்மளுக்கு கிடைக்காதுல்ல. ஜெர்மனில வீட்டை காலி பண்றோம், வரோம்டா நம்ம இங்க. என்ன டெய்லி வந்தா எப்படி இருக்கா? வாரத்துல வாரத்துல ஒரு நாளைக்கு வந்தா போதும். அதுதான் பிள்ளைகள் இந்த ஊரை வந்து சொல்றாங்க. எனக்கும் ஆசைதான், வந்துடலாமா? வர வேண்டிய காலம் வரும். ஏக்கமா நாங்கள் ஒட்டிக்கிட்டே கிடக்கிறோம் பிள்ளைங்கள. சரியா? பாய் பாய் முடிச்சிரு. பாயா. ஸோ இப்படி தாங்க ஹாப்பியாக போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடிட் பண்ணி எனக்கு அந்த மீன் குழம்புலாம் சாப்பிடணும் போல் ஆசையாயிடுச்சு. நான் போய் மீன் குழம்பு வந்து சமைக்க போகிறேன். பாய்.